வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக சிவவாக்கியர் எழுதிய 476வது பாடலாக தன் உணர்வே தெய்வ நிலை அப்படின்ற விதத்தில் ஒரு கவிதையை நம்ம சிந்தனை செய்யலாம். காண வேண்டும் என்று நீர் கடல் ஏர்வி ஆணவத்தாலோ அறிவில்லாத மாந்தரே, வேணுமென்றால் வீசர் பாதம் மெய்யளவு தரிப்பீரே, தானுவாக நின்ற ஜீவன் தான் சிவம் ஆதலாகுமே அப்படின்னு கொடுத்துருக்காரு. காண வேண்டும். எதை காண வேண்டும்? என்னை யான் அறிய வேண்டி இறைவா என் குருவாய் வந்தான்னு சுவாமிஜியோட பாடல் கொடுத்துருப்பாங்க. என்ன அறியணும்? என்ன கடவுள் அப்படின்னா கடை ப்ளஸ் உள், எனக்குள்ள நான் கடந்து செல்ல வேண்டும். அப்போ காண வேண்டும்னா என்னோட உயிர் சக்தி இறைவனை எனக்குள் காண வேண்டும். ஆனால் என்ன நினைக்கிறோம்? காண வேணும்னு நீர் கடலில் போனால் கிடைக்குமா? இது காடு மலை எல்லாமே ஏறுறாங்க. அப்போ எல்லா இடத்துலையும் போனால் இறைவன் இருப்பானா அப்படின்னா இறைவனை தேடுறோம். அப்போ இறைவன் என்ன பண்ணுறாரு? தேர் திருவிழாலாம் நடத்துகிறாங்க. எங்கெங்கே போய் தேடுறான் ஒருத்தன். ஐயா சாமி நீங்கள் எங்கே தான் இருக்கிற அப்படின்னு சுவாமி சொல்கிறாரு. எங்கேயும் இல்லைடா, உன்னோட இதயத்தில் இருக்கிறேன் அப்படின்றார். அப்போ எனக்குள்ளே நான் உணர வேண்டும். அதை அடுத்த வேலை சொல்கிறார். ஆணவத்தாலல்லவோ அறிவில்லா மாந்தரே, இறைவனை தேடி ஓட வேண்டிய அவசியமே கிடையாது. வா அப்படின்னா வருவார். எப்படி இருக்கணும்? ஆனால் நான் சுத்தமாக நிதர்சனமாக உண்மையாக உணர்வாக இருக்க வேண்டும். வேண்டுமென்றால் வீசர் பாதம் மெய்யளவே. வேணும் அப்படின்னா இறைவனை பாடணும்னா பாதம் அப்படின்னா என்ன அர்த்தங்க? யார் காலையா விழுந்து கை காலில் விழுந்து நம்ம காரியத்தை முடிச்சுக்கிறோம் சொல்கிறோம் இல்லைங்களா? அதுபோல் நாம் என்ன பண்ணுறோங்க? ஒரு காரியம் முடிக்கணும் அப்படின்னா இறைவனின் பாதத்தை நாம் பிடிக்க வேண்டும்னா பாதம்னா என்னங்க? அவருடைய எல்லா ஒரு சக்தியும் அந்த எண்ண உணர்வாக நாம் எண்ணத்தின் மூலமாக இதை சொல்லுவாங்க இறைநிலையின் நுழைவாயில்னுவாங்க. அதில் ஒன்று வைப்பாங்க பாருங்கள், சடாரின்னு ஒன்று விஷ்ணு கோயிலாம். அது எது இருக்கும்? பாதம். அது பாதம் இல்லை, இறைவனோட பாதம் இல்லை. உன்னோட எண்ணங்களை சரிப்படுத்தி கொண்டு நீ இறைவனை பார்ப்பதற்காக தான். இதுதான் சொர்க்கவாசல் திறப்பது என்று ஒன்று வச்சுருக்காங்க. நீ இறைவனை நோக்கி போ, இறைவனை எண்ணத்தால் போ, மனசால் போ, உயிரால் உணரு, இப்படி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ வேண்டுமென்ற வீசர் பாதம் மெய்யழுவிய தரிப்பீர். நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சாலே போதும், எண்ணம் போட்டாலே இறைவன் நமக்குள் உறைவாக வர ஆரம்பிப்பார். அப்போ தான் அணுவாக தான் அப்படின்னா எனக்குள் அணுவாக உயிராக உறைந்து இருப்பது. நின்று இறைவன் நின்று நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா உயிர் இருக்கிறதா தான். அப்போ அந்த உயிர் இருக்கிறதா தான் நீங்களும் அதை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். அப்போ இறைவன் நினைச்சா எதை வேணாலும் நினைக்கலாம். அதான் சொல்லுவாங்க, நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை. எப்படி வேணா இருக்கலாம். உடஞ்ச பானையை ஒட்ட வைக்க முடியாது. நாளைக்கு என்ன நடக்கும், படுத்து ஏஞ்சா நடக்கும், இல்லை இந்த அடுத்த செகண்டே என்ன நடக்கும் தெரியாது. இன்று என்பது கையில் உள்ள வீணை. நம்ம வீணை எப்படி வச்சுக்கிறோமோ, வீணையை வாசிக்காத கூட அதை வாசிச்சா ரசிக்கிறோம். அதுபோல் நாம் இறை உணர்வு பெறுவதற்காக தான் பிறவி எடுத்து வந்திருக்கிறோம். அப்போ தானணுவாக நின்ற இறைவனை உணர ஜீவன், சிவம், இறைவன், இந்த ஜீவன், அந்த சிவம் நமக்குள் ஜீவனாகத்தான் சிவமாக அதாகுமே அப்படின்றது. அதாவது சிவன் தான் நமக்குள் ஜீவனாக இருக்கிறார். அந்த சிவனை நாம் உருவமற்றவன். அப்போ இறைவன் உருவமற்றவன், மனம் பார்க்க முடியாத ஒரு மறைப்பொருள், மெய். அப்போ நாம் என்ன பண்ணுறோங்க? இந்த உயிரை பிடிச்சோம் அப்படின்னா அதன் மூலமாக மனதை பிடிக்கலாம். மனதை பிடிச்சோம் அப்படின்னா அதன் மூலமாக இறைநிலை உணர்வு பெறலாம். அதுதான் தவத்தால் தான் இந்த உணர்வை பெற முடியும். அந்த நிலையில் சிவவாக்கியர் நமக்கு அருமையான ஒரு கருத்தை கொடுத்துருக்காரு. அப்போ இறைவனை உணரணும். நம்ம ஒரு நிமிஷம் நினைங்க, எதுவுமே இல்லை, இடமே இல்லை, எதுவும் நம்ம ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா சொன்னோம், எல்லாம் கடவுள் பார்த்துட்ருக்கான், கடவுள் இருந்து இயங்கிட்டு இருக்கான். நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்க?
ஒரு சாணி எடுப்பாங்க, பிடிப்பாங்க, வைப்பாங்க, பிள்ளையார்னுவாங்க. சொல்லுவாங்க ஒரு பழமொழி இல்லைங்களா, அடித்தா சாணி, பிடிச்சா பிள்ளையார்னுவாங்க. அதே இறைவன் தானே தூணுக்குள்ளும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் நம்ம தெரிஞ்சுருக்கிறோம். அப்போ எந்த நிலையில் நம்ம இறைவனை உணர்ந்து கொள்கிறோமோ அந்த நிலையில் கண்டிப்பாக அமைதியில் மட்டும்தான், மௌனத்தில் மட்டும்தான், மோன நிலையில் மட்டும்தான் இறைவனை உணர முடியும். மனதை பிடிப்போம், இறைவனை மறுமுனையில் இருக்கக்கூடிய இறைநிலை பிடிப்போம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்து இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இதுகாலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு கவிதையோடு சந்திப்போம், சிந்திப்போம். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கிய சிவவாக்கியர் அவருடைய பாதம் தொட்டு வணங்கி அடுத்த ஒரு சிந்தனையோடு கவிதையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.